ஹலோ மக்களே, வெல்கம் பேக். என் பட்ஜெட் 45,000 ரூபாப்பா. 45,000 ரூபாய்க்குள்ளே நான் ஒரு ஃபோன் வாங்கணும், எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா அண்டர் 45Kக்குள்ளே டாப் 5 மொபைல் லிஸ்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாருனா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானுக்கும் அது கிளிக் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பெட்டரான ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி 45Kக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருனா வாங்கினாலும் சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஷேரும் பண்ணுறங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு என்னோட லிஸ்ட்டில் டாப் 5 அப்படின்றத விட 5th பொசிஷனில் எது இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக 2 ஃபோன் இருக்குது இந்த 5th பொசிஷனில். ஒன்று மோட்டோவோட Edge 70 Pro ப்ளஸ், இன்னொன்று சாம்சங்கோட S25 FE. ஃபஸ்ட்டு Edge 70 Pro ப்ளஸ் ஏன் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது இதோட பேட்டரி லைஃப், மூணாவது ஒரு டிஸ்பிளே, நாலாவது இதோட பில்டு குவாலிட்டி, அஞ்சாவது இந்த செக்மெண்ட்டில் கேமரா 3 கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் மூணுமே ஒர்த்தான ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமானு கேட்கும்போது 4K 60ல் உங்களால் HDR10+ வீடியோ எடுக்க முடியும் இந்த 3 கேமரா வச்சுமே. பட் மோட்டோலேருந்து ஒரே ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. ஏன்னா 45,000 ரூபா இது லான்ச் பண்ண ப்ரைஸ். இது வாங்கலாமா வேணாமான்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட 5th பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஃபோன் இது. ரெண்டாவது ஃபோன் S25 FE. S25 FE ஏன் இதை இந்த செக்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, செக்மெண்ட்டில் பெஸ்ட் இன் கிளாஸ் பில்டு குவாலிட்டி, அதே மாதிரி ஒரு நல்ல ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீலை விட நல்ல UI யூஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஒன் UI. ஸோ ஒன் UI நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒன் UIயில் கொட்டி கிடக்கும். இந்த ஃபோன் வாங்கக்கூடிய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை என்ன கேட்டிங்கன்னா ஒன் UI தான். மூணாவது இதோட கேமரா செட்டப், இதுலேயுமே 4K 60 வீடியோ எடுக்க முடியும், HDR10+ வீடியோ எடுக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ்லேயும் பஞ்சாயத்து இல்லாத ஒரு எக்ஸினோஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து சாம்சங்கில் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி பேட்டரி லைஃப்லையும் சரி பஞ்சாயத்து இருக்காது. 5000 mAh கொடுத்துருந்தாலும் ஒரு நாள் சாலிடாக வரும், அங்கே எங்கேயுமே பஞ்சாயத்து இருக்காது. ஸோ நீங்கள் சாம்சங் வாங்கணுமா மோட்டோ வாங்கணுமான்றதை உங்கள் கையிலேயே விட்டுறேன். நீங்கள் யாருன்னா இந்த 2 ஃபோனில் எதனா வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கிங்க. சரிப்பா, 4th பொசிஷனில் இருக்க ஃபோன் எது அப்படின்னா Reno 14. 45K பட்ஜெட்டில் என்னால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், எக்ஸலண்ட்டான கேமரா செட்டப் வேணும், எனக்கு ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி வேணும், அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும், நல்ல OS எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கஸ்டமைசேஷனில் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா Reno 14 உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 33,000 36,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த நாள் 36,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 6,000 ரூபா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் காயினை வச்சு உங்களால் கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் யோசிக்கும்போது 33Kக்கு சூப்பரான ப்ரைஸிங், 36Kக்குமே இது ஒரு ஒர்த்தான ப்ரைஸிங் மாதிரி தான் தெரியும். Reno 14 பெஸ்ட் இன் கிளாஸ் கேமரா கண்டிப்பாக இருக்கும். 3.5x டெலிஃபோட்டோ வச்சு ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும், வீடியோகிராஃபி சூப்பராக இருக்கும். ஆக்சிஜன் OS பேஸ்ட் ஆன் கலர் OS, இல்லை கலர் OS பேஸ்ட் ஆன் ஆக்சிஜன் OS, இது ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கிங்களேன். OnePlus யூஸ் பண்ணுற அதே ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப ஃப்ளூயிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணலாம். 4th பொசிஷன் அதனால தான் இது வச்சுருக்கேன். தேர்ட் எது அப்படின்னா iQOOட 15R. 41,500 ரூபாய்க்கு லாஸ்ட்டாக நான் பார்த்தேன். இன்றைக்கி அமேசானில் கார்டு ஆஃபர்லாம் வச்சு வாங்கினீங்கன்னா 44,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். 44,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, காம்பேக்டான ஒரு ஃபோன், 6.53 inches, சூப்பரான பில்டு குவாலிட்டி, அதே மாதிரி எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் முக்கியம். கேமர் நான் கேமிங் வச்சு விளையாடி தள்ளுவேன் அப்படின்னாலும் சரி, நல்ல பேட்டரி லைஃப், சூப்பரான ஒரு டிஸ்பிளே, ஒரு மல்டிமீடியா ஆங்கிளில் யோசித்தாலும் சரி, ஒரு கேமராக யோசித்தாலும் சரி, இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எடுத்தால் வேறு லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டினாலும் பையன் கெட்டி அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ ஒரு நல்ல ஃபீலை கண்டிப்பாக இந்த ஃபோன் கொடுக்குங்க. அங்கே வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. கேமராக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே மட்டும்தான் உங்களுக்கு சொதப்பல் மூமெண்ட்டாக இருக்குமே தவிர அதர்வைஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு எங்கேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ட்ராப்பே இருக்காது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ 3rd பிளேஸில் இதுதான். 2nd பிளேஸ் எது அப்படின்னா போக்கோவோட X8 Pro Max. இதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் 42K இன்றைக்கி இன்க்ளூடிங் ஆஃப் கார்டு ஆஃபரோட சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். 42,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை ஏன் வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டிஸ்பிளே.
அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இதோட டிஸ்பிளே. ஏன்னா இன்றைக்கி ரீசெண்ட் டைம்ஸில் நான் போக்கோ F7லேருந்தே அவங்க ஓரளவுக்கு வந்து டிஸ்பிளே வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயும் நல்ல இடத்துல வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே கிளாரிட்டி, குவாலிட்டி, மல்டிமீடியாக்காக வாங்குறதா இருந்தாலும் சரி எந்த பஞ்சாயத்து இருக்காது. இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கேமிங்க்கு உங்களுக்கு பஞ்சாயத்து இல்லாத ஒரு ஃபோன் தான் வந்து போக்கோ. இவங்க வந்து டிமென்சிட்டிக்கு போயிட்டாங்க. டிமென்சிட்டியோட 9 சீரீஸில் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்க இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதே பர்ஃபார்மன்ஸை வச்சு 70,000 80,000 வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறாங்க. கேமரா இதுலேயும் கேமரா தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். 9000 mAh பேட்டரி கொடுத்ததுனால உங்களுக்கு அங்கேயுமே பேட்டரி லைஃப்பில் எந்த பஞ்சாயத்து இருக்காது. இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணக்கூடிய முக்கியமான 3 ரீசன்: பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே அண்ட் பேட்டரி. கேமராக்காக வாங்கிறதா இருந்தால் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ், பேட்டரிக்காக வாங்குறது தான் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னா இந்த ஃபோன் இல்லை, நத்திங்கோட ஃபோன் 3 தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க ஃபோன். இதை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நத்திங்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ரெண்டாவது இந்த செக்மெண்ட், அதாவது இது விற்கிற ப்ரைஸிங் வந்து 42,000 45,000 சுற்றிட்டு இருக்குது. சம் கேசஸ் 35,000 40,000 கிடச்சிச்சு. இப்போ 40,000 உங்களுக்கு 512 GB கிடச்சிச்சு. ஸோ இது ஒரு ப்ரைஸிங் வந்து டே பை டே மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு ப்ரைஸிங்கில். ஸோ ஆனால் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்ற ஆங்கிளில் யோசிக்கும்போது இதை கன்சிடர் பண்ணக்கூடிய 3 ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நத்திங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இவ்வளோ கம்மியாக கிடைக்கிது. ரெண்டாவது இதோட டிஸ்பிளே சூப்பராக இருக்க போது. மூணாவது இதோட கேமரா எக்ஸலண்ட்டாக இருக்க போது. பர்ஃபார்மன்ஸில் 8S Gen 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி 5500 mAh தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தோணினாலும் சாலிடாக ஒரு நாள் இதோட பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் வந்து 4A Pro யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப். அதே மாதிரி எனக்கு பர்சனலாக பிடிச்சது நத்திங் OS தான். ஸோ நத்திங் OS ஒரு யூனிக்கான ஒரு OS கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃபோனே ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது இப்போ பின்னாடி அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்களே, ஸோ உங்களுக்கு அது மட்டும் யூனிக்காக இருக்காது. இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தான் இதோட டிசைன் இருக்கும். இதிலேருந்து வர நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை அந்த பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், இதை கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி இதோட அந்த யூஐயாக இருக்கட்டும், இது எல்லாமே நத்திங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு டே டு டேயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு யூனிக்கான யூஐ வேணும், எனக்கு யூனிக்கான ஃபோன் வேணும். என் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45K இருக்கணும். அதே மாதிரி எனக்கு அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பேட்டரி லைஃப் 1 டே வந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நத்திங் ஃபோன் 3 தான். இந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது 4A Pro, இதை கம்பேர் பண்ணும்போது அதை தாராளமாக வாங்கிட்டு போகலாம், ஃபார் மோர் பெட்டர். ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் 50K. ஆனால் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அதுவே வந்து 45K தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. 16,512 சம்டைம்ஸில். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது வேறு லெவல் ஃபீல். கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒர்த்து ஃபோனாக கண்டிப்பாக இருக்குங்க. அதில் வந்து காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் என்னோட டாப் 5 லிஸ்ட் அண்டர் 45K. ஸோ நீங்கள் யாருன்னா வேறு எதனா ஃபோனை உள்ளே வேணும், இல்லை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேறு எதனா ஃபோனை நான் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Thank you friends.